இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் ஒரு கிளாஸ் நம்ம குடித்தா போதும், உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆப்பிளில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை அதிகரிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். அடுத்து நெல்லிக்காய். என்றைக்கும் இளமையாக இருக்கணும்னா இந்த நெல்லிக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் சீராக வர்றதுக்கும் இந்த நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பீட்ரூட். ரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும், புற்றுநோயை கட்டுப்படுத்தும். ஹை ப்ரெஷர் இருக்கவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கேரட். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் கொழுப்பை கரைக்க உதவும். அதே மாதிரி உடல் எடை குறைக்கவும், முகம் ஷைனிங்காக இருக்கவும் இந்த கேரட் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சிறு துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுப்போம். ஆப்பிளை தோல் சீவாமல் அப்படியே நறுக்கிக்கலாம். உள்ளே இருக்க விதையை எடுத்துடணும். கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டோட ராஸ்மல் அதிகமாக இருக்குங்கிறனால நம்ம பீட்ரூட்டை பாதியாக போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் டேஸ்ட்டுக்காக ஒரு கப் அளவுக்கு இளநீர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒன்றொன்றுலையும் வெவ்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான சத்துக்களும் நம்மளுக்கு ஒரே நேரத்தில் கிடச்சிரும். மொத்தத்தில் சொல்லணுன்னா முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், என்றைக்கும் இளமையாக இருக்கணும், புற்றுநோய் வராமல் தடுக்கணும், ரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அப்புறம் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. இந்த ஜூஸை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ ஜூஸை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதோட ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இதை நம்ம வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். நெல்லிக்காயும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சதுனால கரும்பு ஜூஸ் குடித்தா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் இந்த ஜூஸில் நம்மளுக்கு கிடச்சிரும். எப்போவுமே ஒரே விதமான சத்துக்களை நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்துக்கணும். அதனால் இந்த ஏபிசி ஜூஸை வாரத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க.